சோசியல் மீடியா பார்த்திங்க அப்படின்னா, என்ன வேணால் பேசலாம், எது வேணால் பேசலாம். நெகட்டிவாக பேசினா சீக்கிரம் பாப்புலர் ஆயிடலாம், ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு சின்ன உதாரணம். இவருடைய பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்காது, எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இர்ஃபான் வியூவை பற்றி இவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுக்கு பதிலுக்கு வந்து இர்ஃபான் போட்டிருந்தாரு. 2 நாளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியே வந்து ரொம்ப ஒரு போர்க்களமான ஒரு விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. அதில் இன்றைக்கி என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இவர் போட்ட லைவில் வந்து தான் வந்து ஒரு தவறான முடிவு எடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த காட்டியிருந்தார். அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் அது தவறான செயல். எனவே வந்து உங்களை கைது பண்ண சொல்லி கைது பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இவங்க வந்து பெண்களை குறித்து தவறான விஷயங்களை பரப்புகிறாங்க, ஆபாசமான விஷயத்தை பரப்புகிறாங்க, தேவையில்லாத விஷயத்தை பரப்புறாங்கன்னு சொல்லி ஒரு பெண் கொடுத்த புகாரும் மேற்கொண்டு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி இவரை இப்போ கைது பண்ணியிருக்கிறாங்க. ஃபேமஸ் ஆகலாங்க. அதுக்காக அடுத்தவங்களுடைய குறைகளை கூறி, அடுத்தவங்கள இது பண்ணி, அதில் ஃபேமஸ் ஆகி என்ன இருக்குது? தன்னுடைய திறமை, ஸ்கில்ஸ் காட்டி ஃபேமஸ் ஆகலாம்.